सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। 53வது ஸ்லோகம். பார்க்கலாம். இன்னைக்கு कलाभ्यां चूडालंकृत शशिकलाभ्यां निजतपः फलाभ्यां भक्तेषु प्रकटित फलाभ्यां भवतु मे शिवाभ्यामस्तोक त्रिभुवन शिवाभ्यां स्थिति पुनर्भवाभ्याम् आनन्दस्फुरदनुभवाभ्यां नतिरियम्. आचार्य पादैः कृत शिवानंद लहरी इति प्रकरण ग्रन्थः. भक्ति पूरितமான ஒரு கிரந்தம். லஹரி அப்படின்ற பிரகரணத்துல சௌந்தர்ய லஹரி, சிவானந்த லஹரி ரொம்ப ஆச்சாரியர் எழுதினத்துல பிரபலமாக இருக்கு. இதே மாதிரி ஜெகநாத பண்டிதர் எழுதின கங்கா லஹரி, கருணா லஹரி அப்படின்னு லஹரி கிரந்தங்கள் நிறைய இருக்கு. இப்படி ரொம்ப வசதியாக இதுல வேதாந்த தத்துவங்களை பக்தி பூரிதமாக சொன்ன கிரந்தமாக இங்க அமைஞ்சிருக்கு. இதுல அவர் என்ன சொல்ல வர்ற, எளிமையாக ஈஸ்வர தியானம் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லா பொருள்களையோட ஒப்பிட்டு சிவனுடைய பக்தியை கொண்டு வர, எப்படி நமக்கெல்லாம் புரியுற மாதிரி மல்லிகைக்கும் சிவனுக்கும் சிலேஷம் பண்ணி நம்ம பார்த்தோம். எப்படி மல்லிகை பூ இருக்கோ அது மாதிரி சிவனுடைய இருக்கார் அப்படின்னு. அங்க மல்லிகைக்கு சத்வாசனை எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்க சத்துக்களாக இருக்கக்கூடிய பக்தர்களுடைய தேவர்களுடைய கூட்டத்தோட இருக்கார் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வண்டுக்கும் சிவனுக்கும் சில பண்ணார். அந்த எப்படி பிரிங்கி அப்படின்றவர் இருக்கிறாரோ அதே மாதிரி பூங்கால எப்படி இந்த வண்டானது அப்படி ஜாலியா என்ஜாய் பண்றோம், அதே மாதிரி பிரம்மராம்பாள் இருக்கா, மல்லிகார்ஜுனன் அங்க இருக்கார் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இந்த கிரந்தமானது அங்க எழுதினதாக தான் நமக்கு சான்று இருக்கு. மல்லிகார்ஜுன கஷேத்திரத்துல அவர் அந்த சிகரத்தை தரிசனம் பண்ணி எழுதினார் அப்படின்னு அவை மனசுல வைத்துக் கொண்டு, அம்பாளர் மனசுல வச்சிருந்து வண்டுவுக்கும் சிவனுக்கும் சிலேஷம் பண்ணதை பார்த்தோம். அதற்கு பிறகு மேகத்துக்கும் சிவனுக்கும் சொன்னார் இல்லையா. மழையானது எப்படி மேகமானது ஒன்னா சேர்ந்துச்சுன்னா மழை வருமா, அந்த மழைக்காக எல்லா சாதக பட்சிகள் எல்லாம் காத்துருக்கோம். அத மாதிரி சிவபக்தால் எல்லாருமே சிவனுடைய சாயுஜ்யத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், மோட்சத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு சிலேஷம் பண்ணார். அதுக்கப்புறம் சிங்கத்தோட சிவனை பண்ணார். அவர் பஞ்சமுகம் அப்படின்னு சொன்னார். சிங்கத்துக்கும் பஞ்சமுகம், சிவனுக்கும் பஞ்சமுகம்ன்ற சாதிருஷ்யத்தை வச்சு. அதுக்கப்புறம் சந்திரனுக்கும் சிவனுக்கும், ஏன்னா மான் சம்பந்தம் இருக்கு, சந்திரன்லயும் மான் சம்பந்தம் இருக்கு, சிவன் சோமஸ்கந்தரா இருக்கும் போது அந்த கையில மானம் வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு அந்த ஸ்லேஷம் எல்லாம் வச்சு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, மயிலுக்கும் சிவனுக்கும் இருக்கக்கூடிய ஸ்லேஷம், அந்த சாதுரிஷத்தை வைத்துக் கொண்டு ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். ஆகாஷேன சிகி சமஸ்த பணினாம் நேத்ரா கலாபி நதா அனுக்ராஹி பிரணவோபதேஷ நினதைஹி கேகீதி யோகீயதே श्यामां शैलसमुद्भवां घनरुचि दृष्ट्वा नटन्तं मुदा वेदान्तोपवने विहाररसिकं तं नीलकण्ठं भजे. आकाशेन शिखी समस्त फणीनां नेत्रा कलापि नताः अनुग्राही प्रणव उपदेश निनदैहि एकी इति योगीयते श्यामां शैल समुद्भवां घनरुचिं दृष्ट्वा नटन्तं मुदा वेदांत उपवने
விஹார ரசிகம் தம் நீலகண்டம் பஜே. ஆகாசத்தை கொண்டையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிக்கி அப்படின்னாக்க மயிலுக்கு கொண்டை இருக்கு. அந்த மயிலுடைய கொண்டையானது மேலே இருக்கு, அது நீளமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்க சிவனுக்கு சாதிருஷ்யமா எப்படி பாக்குறது அது அப்படின்னா, நீளமான ஆகாசம். ஜீவலோகம் எங்க இருக்கு? மேலதான் இருக்கு. ஜீவலோகம் நீளமாக இருக்கு. இப்படி அதை சிக்கி கொண்டையாக உடையவராக அவர் இருக்கார். மயில் மாதிரி மயிலுக்கு எப்படி கொண்டையானது நீளமாக இருக்கிறதோ அதே மாதிரி அவருக்கும் வியோமகேஷி அப்படின்னு ஆகாசம் தான் அவருக்கும் தலையாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் சிவபெருமானுக்கும். சமஸ்த பணினாம் நேத்ரா கலாபி, சமஸ்த பணினாம் நேத்ரா, அவருக்கு உடம்புல எல்லா நாகங்கள் இருக்கு. சமஸ்த பணினாம் நேத்ரா, ரொம்ப தலைவராக யார் இருக்கார் அப்படின்னா ஆதிசேஷன் இருக்கார் இல்லையா. அவருக்கு 1000 தலையோட இருக்கக்கூடிய ஆதிசேஷன் இருக்கார். அதை இவர் என்ன பண்றாரு, நாகாபரணமாக போட்டுக் கொண்டிருக்கிறார். இப்படி கலாபி ஆபரணமாக இதை உடையவராக சிவபெருமான் இருக்கார். மயிலானது எப்படி இருக்கு அப்படின்னா, அது 1000 கண்களோட இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய மயில் தொகையில அந்த கலர் கலராக கண்கள் இருக்கு இல்லையா, மயில் கண்ணு சொல்றோம், மயில் கண் அப்படின்னு அந்த கண்களை உடையதாக இருக்கு. அதை ஆபரணமாக வைத்துக் கொண்டிருக்கிறது கலாபி. அதுக்கப்புறம் நதானுக்ராஹி, நதா அப்படின்னாக்க யார் நமஸ்காரம் பண்றார்களோ சாதகர்கள் சிவபக்தர்கள் அவர்களுக்கெல்லாம் இவர் என்ன பண்றார், அனுக்கிராகி அருளை செய்யக்கூடியவராக அவர் என்ன பண்றார், அவளுக்கெல்லாம் பிரணவோபதேச நினதைஹி, பிரணவ உபதேசத்தை பண்ணிக்கொண்டே இருக்கிறார். பிரத்யபிக்ஞான ஹிருதயம் போன்ற கிரந்தங்கள்ல நம்ம பார்த்தோம்னா சிவபெருமான் வேதாந்த தத்துவத்தை சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். ஓங்கார தத்துவத்தை சொல்லக்கூடியவராக இருக்கிறதுனால சிவன் அது மாண்டிக்ய உபநிஷத்துல சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா ச விஜ்ஞேயா அப்படின்னு உபநிஷத் வாக்கியம். சாந்தம் சிவம் அத்வைதம், அத்வைதம்னாலும் சாந்தம்னாலும் சிவம்னாலும் பிரம்மம்னாலும் நிர்குண பிரம்மம்னாலும் சகுண பிரம்மம்னாலும் எல்லாம் சிவன் தான் அப்படின்னு சொல்றது. இப்படிப்பட்டதை சொல்லக்கூடியது பரஞ்ச அபரஞ்ச பிரம்மா அப்படின்னு மாண்டிக்ய அந்த ஓங்காரத்தை தான் சொல்லியிருக்கு. இப்படி பிரணவத்தை உபதேசம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். யாரு? நதானுகிராகி. யார் ஒருவன் சித்த சித்தியோட பகவானுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறானோ அவர்களுக்கு இந்த பிரணவ உபதேசத்தை, பிரணவ உபதேசம்னா என்ன அப்படின்னா சகுண நிர்குண பிரம்ம உபதேசத்தை உபாதிக்கிறார். சகுண பிரம்மத்தின் மூலமாக நிர்குண பிரம்ம உபதேசம், நிர்குண பிரம்ம உபதேசத்தின் மூலமாக மோட்சம் இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானாதேவத்து கைவல்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உபதேசத்தை நத அனுக்கிராகி வணங்கியவருக்கு கொடுக்கிறவர். எப்படி கொடுக்கிறார்? பிரணவ உபதேச, பிரணவ உபதேசத்தினால அப்படின்ற நீனதைஹி அந்த நாதத்தினால, ஓங்கார நாதம். ஓங்கார நாதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக அவர் உட்கார்ந்துருக்கார். உட்கார்ந்துன்றது அவர் என்ன உபதேசம் பண்றாருன்னா, சித்திரம் வடதரோர் மூலே விருத்தா சிஷ்யா குரு யுவா, சிஷ்யர்கள் சனகாதி சிஷ்யர்கள்லாம் உட்கார்ந்துருக்கார்கள். இவர் என்ன பண்றாரு, ஞான முத்திரையை காமித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஞான முத்திரையை நம்ம சாதாரணமா என்ன சொல்றதுன்னாக்க மலம், மாய்க்க மலம், கார்மிக மலம், இதுல இருந்து அந்த ஜீவனை பிரம்மத்தோட சேர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்றது வழக்கம். அது இன்னொரு எப்ப பார்த்தாலும் ஜாகிரத்து சொப்னம் சுசுப்தியிலே இந்த ஜீவாத்மாவானது இவனோட சேர்ந்துருக்கு, இதுக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லைன்றதை இதை பிரிச்சு இந்த பிரம்மத்தோட சேர்க்கக்கூடியதுதான் வேதாந்தத்தினுடைய நிலை அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு பிரேக்கிங் அப்படின்னு சொன்னா அகாரம் அப்படின்னு அர்த்தம். மாண்டிக்ய உபனிஷத் தான் நமக்கு தேவையான. அகாரம்னாக்க
ஜாகிரத தசை அப்படின்னு அர்த்தம். அப்புறம் உகாரம் அப்படின்னாக்க சூக்ஷ்ம சரீரம் இல்லையா, அப்படின்னா சொப்ன சரீரம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மகாரம்னா காரண சரீரம் அப்படின்னு. அகார உகார மகார ஸ்வரூபமா இது மூணுத்திலையும் சம்பந்தப்படாம அந்த மூணுலயும் ஊடுருவி இருக்கக்கூடியது என்னவோ அதுதான் அந்த சைலன்ஸ் துரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4வது அப்படின்னு அந்த உபதேசம். அதுதான் பிரம்ம உபதேசம். சதுர்த்தம் மன்யந்தேன், அதுதான் 4வது. சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா, எது சாந்தம் சிவம் அத்வைத்தம். சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா, சஹா, அதுதான் ஆத்மா. சஹா இதை அறிவதற்காகத்தான் இந்த ஜென்மா இந்த புத்தியெல்லாம் நமக்கு கொடுத்தது. இதை அறிவதற்காகத்தான் இல்லையா அப்படின்னு சொன்ன அந்த பிரணவோபதேச நினதை அதான் நாதம். அந்த அகார உகார மகாரம் எனக்கூடியதான நாதம். அகாரம்னாக்க வாயை திறந்தா முதல்ல வர வார்த்தை என்ன? சிருஷ்டி. அர்த்த பிரபஞ்சத்துல இருந்தா இந்த அர்த்த பிரபஞ்சம் உண்டாச்சு இல்லையா. தாத்தா யதா பூர்வம் கல்பயத்து அப்படின்னு சொல்றதுனால முதல்ல சப்த பிரபஞ்சம். சப்த பிரபஞ்சம் வரணும்னா ஒருத்தர் வாயில இருந்து முதல்ல என்ன வரணும்? வாயை திறக்கும். வாயை திறந்தா முதல்ல வர வார்த்தை என்ன? அகாரம். யா, அந்த அகாரம் அப்படின்றது அது சிருஷ்டியை குறிக்கக்கூடியதான ஒரு பீஜம். அகாரம் எனக்கூடியது சிருஷ்டியை குறிக்கக்கூடியதான ஒரு பீஜம். அந்த உக்காரம் அப்படின்றது பாக்கி எல்லா வேத வாக்கியங்களும் அடங்கினதான ஒரு சொரூபம், ஸ்திதி குறிக்கக்கூடியதா இருக்கு. அகாரம் மூடித்தான் வாழ்க்கை இல்லையா. இது மூணுத்துக்கும் பின்னாடி ஒரு நாதம் இருக்க. இந்த கச்சேரி எல்லாம் பின்னாடி பம்புரா போடுறாங்க இல்லையோ, அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் ஊடுருவி இருக்கு. எப்படி எந்த நான் முடித்துக் கொண்டு இருந்தேனோ, எந்த நான் கனவு கண்டேனோ, எந்த நான் தூங்கினேனோ அந்த நான் இது மூணுத்திலையும் இன்வால்வ்டு. ஆனா இந்த மூணுத்திலையும் நாட் இன்வால்வ்டு. சாட்சி ஸ்வரூபேன எப்படி இருக்கமோ அதே மாதிரி இருக்கக்கூடியதுதான் சிவனுடைய நனாத ஸ்வரூபம். இதுதான் பிரணத அனுகிரகம், அனுகிரகம் பண்ணக்கூடியவராக இருந்து கொண்டு இந்த பிரணவ உபதேசத்தை இருக்கிறவர் எவரோ யஹா, அவர் எப்படி இருக்காருன்னா கேகத்வனி அப்படின்னு பேரு. மயிலினுடைய துவனிக்கு கேகி துவனி அப்படின்னு பேரு. அதே மாதிரி இவரும் இந்த அம்பாள் விஷயத்தை சொல்லும் போது நம்ம ரீங்காரம் எனக்கூடிய பிரணவோபதேசம், உமா எனக்கூடிய மகா வாக்கியம், உகார மகார அகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி பிரணவ உபதேசங்கள்னு சொல்ற மாதிரி ஓங்காரத்தை உபதேசம் பண்ணி கொடுக்கிறார். இங்க அது எப்படி இருக்குன்னாக்க அந்த மயில் எல்லாம் நீங்க கத்துற மாதிரி இவர் உபதேசம் பண்ணி கேக்கி கேக்கி அப்படின்னு அந்த மயிலோட சாதரிச்சோம். இப்படி கேக்கி இது கீயதே இல்லையா, இப்படி கேக்கத்வனியோட கூடியவராக சொல்லப்படுகிறார் இவர். அப்படி இருக்கக்கூடிய அவர் அந்த கேக்கி எப்ப தெரியுமா கத்தும்? மயிலானது எப்ப கத்துன்னா கருப்பான மேகம் வந்திருக்குனாக்க தன்னுடைய தொகைய அப்படியே விரிச்சு சந்தோஷமா ஒரு ஆட்டம் ஆட்டம் இல்லையா. அதே மாதிரி சிவபெருமானுக்கு சந்தோஷம் எப்போ வரும் அப்படின்னாக்க ஷியாமாம் சைல சமுத்பவாம். ஷியாமா அப்படின்னா கருப்பு இல்லையா, கருப்பு கருமையான அப்படின்னு ஒரு அர்த்தம். ஷாமான இன்னொரு இல்ல, சாமகிருஷ்ணன் அப்படின்னாக்க கருப்பு கிருஷ்ணன் ஒரு அர்த்தம், யங்குன்னு அர்த்தம், யவ்வனம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஷாமா அப்படின்னாக்க யவ்வனம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, கருமைன்னு ஒரு அர்த்தம். இப்படி யவ்வனமா இருக்கக்கூடியவள் யாரு? சைல சமுத்பவாம். சைலம் அப்படின்னாக்க பர்வதம், கிரி. அதுக்கு பிறந்தவள் யாரு? கிரிஜா. உமா ஹிமவானுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய உமா ஹைமவதி. ஹிமவானுடைய பெண்ணாக இருக்க பர்வத ராஜகுமாரியினுடைய பிறந்தவர். சைல சம் உத்பவம், அந்த மலையின நன்றாக விசேஷமாக உண்டானவள். எப்பொழுதும் எங்க இருப்பார் இல்லையா. எப்பொழுதும் அம்பாளை நீங்க எப்படி பார்க்கணும்? எப்பொழுதுமே எங்குதான் இல்லையா. எப்பொழுதும் சதாசரவன் முருகனுக்கு அம்பாளுக்கெல்லாம் பிள்ளையாரு எல்லாம் ஆல்வேஸ் எங்குதான் அவெல்லாம் இல்லையா. ஒரே ஒரு எக்ஸம்ஷன் நம்ம பிரம்மாதான், பாக்கி எல்லாம் எங்குதான் நம்மளுடைய. இப்படி ஷாவால் சைல சமுத்பவாம் கனருச்சி மேக காந்தி.
அப்படியே கனமாக கார்மேகம் வந்துச்சுனாக்க அந்த மயில் ஆடுறது. அதே மாதிரி அம்பாள் இருக்கால அப்படி விசேஷமான ஒரு காந்தி. அழகுனாக்கா அப்படி ஒரு சிந்தூராருண விக்கிரகம், நயனம், மாணிக்க மௌலீஸ்வரத்துன்னு இருக்கு இல்லையா, இப்படி இருக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய கிரிஜாவுடைய அந்த காந்தியை பார்த்து திருஷ்டுவா இல்லையா சிவபெருமான் என்ன பண்ணார், திருஷ்டுவா முதா சந்தோஷமாயிட்டார். சந்தோஷமாயி பிரதோஷ காலத்துல அவர் என்ன பண்றார், தன்னுடைய ஆத்திக்காரிக்கு முன்னாடி தன்னுடைய திறமையை காண்பதற்காக ஆனந்த தாண்டவம் இல்லையா ஆடிக்கொண்டிருக்கிறார். நடந்தம் அப்படின்னு போட்டார். அதாவது ஆச்சாரியாருடைய பிரயோகம் பாருங்க, நடனம் செய்து கொண்டிருக்கிறவர் அதுதான் அர்த்தம், நர்த்தனம் செய்கிறவர் அப்படின்னு அர்த்தம். நடந்தம்னு போட்டதுனால பிரசன்ட் கண்டினியூஸ். மகாந்தா நந்து அப்படின்ற எல்லாம் வரும்போது அவர் என்ன மகான்களா இருக்கார், இப்பொழுதும் மகான்களா இருக்கார், என்னைக்கும் மகான்களாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய அனுகிரகம் தான் என்னுடைய குழந்தைக்கு உண்மையான ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நம்ம வச்சுட்டு இருக்கோம். அது ஒரு வேதாத்தியனம் பண்ணவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா சாக்ரிஃபைஸையும் விட்டுட்டு சின்ன வயசுல இருந்து சட்டை கூட போடாம நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சு சதா சர்வகாலமும் வேதம் வேதம் வேதம்னு சொல்லி அப்படி இன்னைக்கு அந்த மாமா பெரியவராயி நம்ம பாத்துக்கு வந்து அந்த பெரியவர் நமஸ்காரமா ஆசீர்வாதம் பண்ணார்னா அதுதான் உண்மையான செல்வம் இல்லையா. அவருக்கு போய் நம்ம வீட்டெல்லாம் கணக்கு போட்டதா கணக்கெல்லாம் சரியா வருமா, 1000 ரூபாய் 2000 ரூபாய் கணக்கெல்லாம் அவர் சொன்னார்னா குடும்பமே க்ஷேமமா இருக்க போகுது இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய மகான்தா அப்படின்னா மகானாக இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர். அதே மாதிரி இங்க என்ன பண்ற எதுக்கு சொல்ல வந்தா இங்க நடந்தம்ன்றாரு. இன்னைக்கும் சிவ சாயங்காலம் பிரதோஷ வேலையில சிதம்பரத்துல நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார், ஆனந்த தாண்டவத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார். அது அப்படியே பக்கத்துல உட்கார்ந்து அந்த கிரிஜா பார்வதியானவள் ரசித்துக் கொண்டிருக்கிறார். ஹிமவானுடைய புத்திரி இல்லையா, பர்வதராஜனுடைய புத்திரியான பார்வதி, ஹிமவானுடைய புத்திரியான உமா, கிரிக்கு பிறந்தவளாக இருக்கக்கூடிய கிரிஜா, இப்படி அநேக பதங்கள்ல சொல்லக்கூடிய அம்பாளானவள் இல்லையா. இப்படி அவரை பார்த்த உடனே இவருக்கு அம்பாளை பார்த்தா என்ன வருது, ஆனந்த பாஷ்பம் வருது எல்லாருக்கும் இல்லையா. வேதாந்தத்தை அறியணும்னா அம்பாளுடைய அனுகிரகம் வேணும். அம்பாளுடைய அனுகிரகம் இல்லாம பிரம்ம தத்துவமானது புரியாதுன்னு சொல்றோம் இல்லையா. அப்படி பிரம்ம நிலையில ஒருத்தர் ஆடிக்கொண்டு இருக்கிறார்னா என்ன அர்த்தம், அம்பாளுடைய பரிபூர்ண கட்டாட்சம் அப்படின்னு அர்த்தம். இப்படி திருஷ்டுவா நடந்தம் வேதாந்த உபவனே இருந்து கொண்டு இந்த வேதாந்தம் எனக்கூடிய உத்தியானத்தில் நடனம் ஆடுகிறார். அந்த சிவன் பிரம்மமாக இருந்து கொண்டு இல்லையா. உபநிஷத்துல ஆச்சாரியார் தசோபநிஷத்துக்கும் பிரம்மத்துக்காக தான் வச்சு இல்லையா, அந்த பிரம்ம ஜானத்துக்காக தானே எல்லா உபநிஷத்தும் வந்தது இல்லையா. 1180 சாக்கைகள், ரிக்வேதத்துல 21, சாமவேதத்துல 1000, 109 எஜுர்வேதம், அப்புறம் 50 அதர்வ வேதம் எல்லாம் சேர்ந்து 1180 சாகைகள் இருக்குதான். அந்த 1180 சாகைகள்லயே 1180 உபனிஷத். அந்த 1180 உபனிஷத்துக்குள்ள எந்த தத்துவத்தை சொல்லக்கூடியது, இந்த சிவ தத்துவத்தை பிரம்ம தத்துவத்தை சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியது. அப்படி அந்த வேதாந்தோன்ற அந்த உபனிஷத்துன்ற உத்தியானவனம் இருக்க அந்த கார்டன்ல அப்படி எப்படி அந்த மயில்லாம் அப்படி அந்த செடிகளுக்கும் அந்த அழகான மலர்களையும் பார்த்து நடனம் ஆடுகிறதோ, அப்படி வேதாந்த தத்துவமாக இருக்கக்கூடிய அம்பாளுடைய முன்னாடி அந்த வேதானந்தத்தை வேதாந்தத்துல சொல்லி இருக்கக்கூடிய அந்த சத்தியம் ஞானம் ஆனந்தம் அப்படி சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருந்து கொண்டு அவர் முதா ரொம்ப மகிழ்ச்சியோட நடந்தம் அப்படி டான்ஸ் ஆடிக்கொண்டு இருக்கிறார் சிவன் இல்லையா அப்படின்றாரு. இப்படி பீகார ரசிகம். அது மட்டும் இல்ல, அவருக்கு வேதாந்தத்துல இருக்க இந்த வேதாந்தத்தை படிக்கிறவாகிட்டையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. சிவனுக்கு யார பிடிக்கும், யார் வேதாந்தம் இருக்கிறா அவர்தான் பிடிக்கும். வேதாந்த ரசிகாம் தான் விஹார ரசிகாம். இந்த வேதாந்தன்ற உத்தியானத்துல விளையாடுறதுன்றது ரொம்ப பிரியமா அவருக்கு. வேதாந்த உபவனே விஹார ரசிகா. வேதாந்த உபவனத்திலே அப்படி விளையாடுறது இருக்கு இல்லையா, அதை ரொம்ப ரசித்து கொண்டு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த நீலகண்டம். இதுல பாருங்க, நீலகண்டம் அப்படின்னா 2 மயிலுக்கும் நீலகண்டம் பேரு. அதுக்கும் தலையில கருப்பு இருக்கு, பகவானுக்கும் கண்டத்துல நீளம் இருக்கு. எப்படி அந்த கண்டம் வந்தது இல்லையா,
அப்படின்னா ஒரு ஆள விஷத்தை குடிச்சா நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அம்பாளானவர் பார்த்தாரு, ஐயோ இவர் பாட்டுக்கு என்னடா இந்த மனுஷன் குடிச்சிருக்காரு, உள்ளுக்குள்ள சுரநர கௌகோ போகி கந்தர்வ தைத்தியி அப்படி எல்லாம் எல்லாமே பறிச்சு போயிடுமேன்றதுக்காக தன்னுடைய தாடங்க மகிமையினால அப்படி போட்டா. அவருடைய தாடங்க மகிமையானது என்னாச்சு, பதிவிரதா மகிமையானது சிவனை இந்த ஆலகால விஷம் ஒண்ணுமே பண்ணாம அப்படியே ஒரு அடையாளமா நின்று அது என்ன ஆச்சு, ஸ்ரீபூஷணமா ஆயிடுச்சு. ஸ்ரீனா விஷம் ஒரு அர்த்தம், ஸ்ரீகண்டமாக அவர் இருந்து விட்டார். இப்படி நீலகண்டமாக இருக்கக்கூடியது சிவன். நம்ம மயிலானது சந்தோஷத்துல அப்படி ஆடுறது இல்லையா, அப்படி எடுத்துருந்தோம்னா தம் நீலகண்டம், அப்படிப்பட்ட அந்த நீலகண்டனை வஜே நாங்கள் சேவிக்கிறோம் அப்படின்னு. இப்படி மயிலுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஸ்லேஷை அப்படின்னு சொல்லுது. ஆகாயத்தை கொண்டையாகவும் சர்ப்பராஜன்களை அணியாகவும் பக்தர்களை உய்விக்கிறதுக்காக ஓன்ற பிரணவ சப்தத்தை உபதேசம் பண்ணுகிறவராகவும் கேகா என்ற ஓசையை எழுப்பதாக அந்த நாதத்தை எழுதுவதாகவும் மேகத்தை பார்த்து இல்லையா, அந்த மேகம் போன்ற இருக்கக்கூடிய அம்பாளை பார்த்து எவ்வளமாகவும் கருப்பாகவும் இருக்கக்கூடிய அம்பாளை பார்த்து அப்படியே வேதாந்தத்திலேயே தவழ்ந்து அப்படியே அந்த பார்வதியை காண மகிழும் அந்த நீலகண்டன் டான்ஸ் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த நீலகண்ட பெருமானை அஜே நாம் எல்லாரும் வணங்குவோம், மயில் மாதிரி இருக்கக்கூடிய இவரை மயங்குவோம் அப்படின்னு சிவபெருமானை அப்படி மயிலோட அப்படி ஒப்பாக வைத்துக் கொண்டு தங்கினார். இந்த விஸ்வரூப மயிலுக்கு ஆகாசம்தான் பிடிக்குது. அதுல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் நர்த்தனம் தான் வேதாந்தம் இல்லையா, இந்த சர்ப்பங்கள் தான் அணிகள், பிரணவம் தான் அதை சொல்லக்கூடிய அந்த ஓங்கார ஸ்வரூப வேதாந்த உபதேசம் அந்த ஓங்காரம் தான் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ஒன்றாக்கி மயிலோட சிவனை ஒப்பிட்டார். ஆகாஷேன சிகி சமஸ்த பணினாம் நேத்ரா கலாபி நதா அனுகிராஹி பிரணவோபதேச நினதை ஏகீதி யோகீயதே ஷாமாம் சைலசமுத்பவாம் கனருச்சிம் திருஷ்வா நடந்தம் முதா வேதாந்த உபவனே விஹார ரசிகம் தம் நீலகண்டம் பஜே. இப்படி பார்த்தோம். அடுத்தது அது அப்படியே தொடர்றது. நீலகண்டம் நீல கழுத்தை உடையக்கூடிய மயில் அப்படின்னு ஒரு அர்த்தம், நீல கழுத்தை உடையக்கூடிய சிவபெருமான் ஒரு அர்த்தம். அது அப்படியே இன்னொரு உபமானமாக இங்க அப்படியே நீட்டிக்கிறார். சந்தியா கர்மதினாத்ய ஹரிகராகாத ஹரிகர ஆகாத பிரபூதானகத்வானஹ பாரித கர்ஜிதம் திவிஷதாம் திருஷ்டிச்சகா சஞ்சலா பக்தானாம் பரிதோஷ பாஷ்ப விததி திருஷ்டிர் மயூரி சிவா யஸ்மின் உஜ்வல தாண்டவம் விஜயதே தம் நீலகண்டம் பஜே. சந்தியா கர்ம தின அத்யயஹ ஹரி கர ஆகாத பிரபூதானக பானஹ பாரித கர்ஜிதம் திவிஷதாம் திருஷ்டிச்சகா சஞ்சலா பக்தானாம் பரிதோஷ பாஷ்ப விததி விருஷ்டிஹி மயூரி சிவா யஸ்மின் உஜ்வல தாண்டவம் விஜயதே தம் நீலகண்டம் பஜே. அதே தம் நீலகண்டம் பஜேன்ற பல்லவிய 52 சொன்ன 53 சொன்ன அதே பல்லவிய 54 வச்சு அப்படி எழுதியிருக்கார். சந்தியா கர்மதினாத்யா, நடனத்துக்கு ஆதி குரு யாரு? சிவன். அவருக்கு சமானமாக காளியாகவும் நர்த்தனம் ஆடினாள் அப்படின்னு இருக்கு. அப்படி நட்டல காலை தூக்கி சிவபெருமான் ஆடின மாதிரியும் அம்பாளால அது பண்ண முடியாத மாதிரியும் வெற்றின மாதிரியும் நிறைய கோவில்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. இப்படி எல்லாம் சொல்லிருக்கோ நர்த்தனம்னு சொன்னோம்னாக்க அது யாரு? நம்ம தேவதைகள். அதுல தாண்டவம்னு சொன்னா ஆம்பளைகள் ஆடக்கூடியது தாண்டவம் அப்படின்னு சொன்னோம். பொம்பளைங்க ஆடக்கூடிய நடனத்தை லாஸ்யம்னு சொன்னோம்.
லாசிய பிரியான்னு சொன்னா ஆனந்த தாண்டவ பிரியராக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். இதுக்கு சமானமா வேற யாராவது ஆடி இருக்காருன்னு அவர் தவிர்க்காரு. ஸ்ரீகிருஷ்ணர் இல்லையா காளிகன் பண்ணியிருக்காரு. தேவதைகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு குணம் அந்த நர்த்தனம்ன்றது அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு, பிரம்மானந்தத்தினுடைய வெளிப்பாடு. அம்பாளா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், கிருஷ்ணலா இருக்கட்டும், அது என்ன ஞானத்தினுடைய வெளிப்பாடு, ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடு. இப்படி அவர் இந்த சிவபெருமான் என்ன பண்றார், பிரதோஷ காலத்துல நடனம் ஆடுறார். அதுலயும் விசேஷமாக அவர் திரையோதசி அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷத்துல பண்றார். அதுலயும் விசேஷமாக மாசி மாசம் வர போறது வந்ததுனாக்க அப்ப பண்ணக்கூடிய தாண்டவம் இருக்கு, அது அதோட வசதியான ஒரு தாண்டவம் இல்லையா. அந்த பிரதோஷம் மகா பிரதோஷம் அப்படின்னா சொல்லக்கூடிய சனி பிரதோஷம், மகா பிரதோஷம் அப்படின்னா ரொம்ப விசேஷமா நமக்கு எல்லாம் தெரிஞ்சது இந்த சிவனுடைய தாண்டவத்தினுடைய பெருமை. அவர் எப்போ தாண்டவம் ஆடுவார் அப்படின்னாக்க அது எந்த அளவுக்கு உண்மை சொல்ல எங்க சாசிகள் சொல்றாரு. அப்ப எப்போதுமே நடனம்ன்றது சாயங்காலத்துலதான் மத்தியானத்துல வைக்கக்கூடாது, வித்யா காலத்துல ஆடுறதுதான் கூட பாரு. பரதமுனி அப்படிதான் சொல்லியிருக்காங்க, பார்த்ததுல எங்க சாசிகள் சொல்லி கேட்டிருக்காங்க. பரதர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த தாண்டவமா இந்த டான்ஸ் ஆனது எப்பொழுதுமே சாயங்காலத்துலதான் ஆடணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால சந்தியா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சந்தியா காலம், சந்தியா காலம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன புரிஞ்சுன்னா டே போய் நைட் வருது, அதுக்கு பேர் தான் சந்தியா காலம் இல்லையா. அந்த சந்தியா கர்ம தின அத்தியா, இந்த வெப்பத்தினுடைய முடிவு காலம், அதாவது கிரீஷ்ம காலம் அப்படின்னு சொல்றது, மழை காலம் இல்லையா. அந்த சமயத்துல அந்த 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 வேலையில அந்த கூலாக இருக்கக்கூடிய அந்த வேலையில இவர் டான்ஸ் ஆடுறாராம், கூத்தாடுறார் இப்போ சந்தியா காலத்துல. அப்போ அங்க மகாவிஷ்ணுவானவர் அங்க சேர்றாரு. சிவனுடைய தாண்டவத்தை பார்க்கணும்னா யாருக்கு தான் ஆசை இருக்காது. அவர் அங்க அவர் எப்படி வராரு, ஹரி கர ஆகாத, அவர் தன்னுடைய மகாவிஷ்ணு தன்னுடைய கையினால படக்கம்ன்ற வாத்தியத்தை இருக்கிறான்னு சில பேர் சொல்றாங்க. மிருதங்கம் வாசிச்சார்னு சொல்றதையும் பார்த்துக்கோம் நம்ம இல்லையா. அவர் என்ன ஹரிகர ஆகாத, ஆகாதம்னு அடிக்கிறது. அவர் என்ன பண்ண, தாளம் போட்டுட்டு தன்னுடைய கையினாலே விஷ்ணுவானவர் அங்க பிரபுதான கத்வானஹா இல்லையா. அவர் கையினால அடிக்கப்பட்ட பிரபூதமான அந்த வாத்தியங்களுடைய அந்த துவானஹா, அந்த துவனி, அவருடைய பெரிய துவனி ஆனது அங்க கேட்கறது. டான்ஸ் ஆடுறார், அவர் அந்த சத்தம் பண்றார். இந்த அர்த்தஜாம பூஜை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், விசேஷ தினங்கள்ல சிதம்பரம் போனோம்னாக்க சாயங்காலம் கரெக்டா 9 மணி ஆரம்பிச்சுனாக்க அங்க போனா எல்லா ஊர் ஜனங்கள்லாம் வந்துருவாங்க. கையில அந்த இந்த சப்தரிஷி பூஜையில காசியில நடக்கும் பாருங்க, அதே மாதிரி விசேஷமாக இங்க எல்லாரும் அந்த சங்கு வச்சுட்டு வருவாங்க. அப்புறம் அடிப்பாங்க, ட்ரம் அடிக்கிறது, அந்த அவர் வச்சிருந்த மாதிரி அந்த உடுக்க எல்லாத்தையும் அடிச்சிருவாங்க. அதுவும் ஒரு பெரிய கண்டாமணி அந்த 2 இருக்கும், அதை போட்டு டம்மு 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 டம்முன்னு அடிப்பான். அது பார்க்கும் பொழுதே நமக்கு நிஜமாவே சிவத்துல டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு பக்தியை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு துவனி இல்லையா. அந்த துவாந்தம் இப்பொழுதும் இருக்கு அப்படின்னாக்க அந்த ஒரிஜினல் நினைச்சு பாருங்க இல்லையா. அது நந்தி பிரிங்கி எல்லாம் அந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, நந்திகேஸ்வரர் வாசிச்சுட்டு இருக்கார், அப்படி எல்லாரும் பிரிங்கி இங்க எல்லாம் இந்த நடனத்தை பார்த்துட்டு இருக்கார். இந்த வியாகரபாதர் இல்லையா, அவரு கொம்பு இல்லாம ஒரு கதை எழுதினாரு, தீர்க்கம் இல்லாத ஸ்லோகம் எல்லாம் எழுதினார், சம்பூ நடனங்கள் எல்லாம் எழுதினார், நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்பேற்பட்டதான அந்த துவனி ஹரிகர ஆகா பிரபூதானக வானஹா, அப்படிப்பட்ட அந்த படக வாத்தியங்கள்ல இருந்து வரக்கூடிய துவனியினால அது எப்படி இருக்கு, பாரித கர்ஜிதம், அப்படியே அந்த மேகங்கள் ஒண்ணுக்கு சேரும் போது இல்லையா அந்த இடி இடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சத்தம் எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு சத்தம் அங்க மேகநாதம் அப்படின்னு பேரு இல்லையா, மேகநாதம் சொல்லுவாங்க இல்லையா, மேகநாதன் பேர் வச்சுக்கிறாள. வாரிதி கர்ஜிதம், அது எப்படி திவிஷதாம், திவி அப்படின்னா திவி, திவிலோகம், திவிலோகம் அப்படின்னு அர்த்தம். மேலே இருக்கக்கூடிய தேவர்கள், திவி பவஹா தேவஹா இல்ல, திவிலோகத்துல வாழ்பவர்கள். திவிஷதாம், திவிஷத் அந்த கூட்டங்கள், அவர்களுடைய திருஷ்டி சட்டா
தேவதைகளுடைய பார்வை, தேவதையினுடைய பார்வை எப்படி இருக்கும்? ஒரு பெரிய பிரச்சனை வருது. தேவதைகளுக்கு பார்வை அவளுக்கு இமையே கிடையாது இல்லையா? அப்ப இமைக்கவே இல்லையா? அவ இவ்வளவு தமயந்தி எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னாக்க, யாரு 4 பேர் எல்லாம் இந்திரன், வருணன், யமன் எல்லாம் வந்திருக்காங்க உன்னை கல்யாணம் பண்றதுக்கு, ஏமாத்துறதுக்கு, எல்லாம் நலம் மாதிரியே உட்கார்ந்துருக்கார். அப்ப நீ என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும் இதுல யார் உண்மையான உண்மை மெய்மை நலனென்பான் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். காசினி கோய்தார் அப்படின்னா கால் கீழப்படுறதா அப்படின்னு பாக்கலாம். கண்ணிமைத்தலால் அடிகள் இல்லையா? கண்ணிமைக்கிறதா அப்படின்னு நமக்கு இதுல பார்த்திருக்க நலவென்பால் தான் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த தமயந்தியானவள் கண்ணு இமைக்காம இருக்கிறதுனால கண்டுபிடிச்சிட்டா. இவங்க இமைக்கவே இல்லை, இந்த 4 பேர் நம்மள ஏமாற்ற வந்திருக்காங்க, மெய்மை நலன் இவன் தான் அப்படின்னு அவனுக்கு மாலையை போட்டுட்டா. ஏற்கனவே அவளுக்கு தூதுல சொல்லிட்டு, அண்ணம்பிடு தூதுல அந்த அண்ணன் இந்த விஷயத்தான் வேற சொல்லிடுது அப்படின்றதுலாம் இப்ப மகாபாரதத்துல பார்த்திருக்கோம், நலதமயந்தி கதையில பார்த்திருக்கோம். அப்படின்னாக்க இங்க என்ன சொல்றாரு? திவிஷதாம் திருஷ்டிச்சடா அப்படின்றாரு. திருஷ்டிச்சடா அப்படின்னா பார்வையினுடைய கூட்டம், தேவர்களுடைய பார்வை, அப்படியே அந்த குரூப் ஆஃப் விஷன் ஆஃப் தேவத்தை. இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா, ரசமா சொல்லுவாரு சாஸ்திரியர், இந்த கண்ணுல இருக்கக்கூடிய பாப்ப இருக்கு இல்லையா, அதை இந்த தேவர்கள்லாம் ரசிக்கிறாங்களாம் அந்த ஆனந்த தாண்டவத்தை. இந்த சிவபெருமான் இப்படி ஆடுறார், அப்படி ஆடுறார், அம்பாள் அங்க உட்கார்ந்து இருக்கா, விஷ்ணு அங்க உட்கார்ந்து அடிச்சுட்டு இருக்காரு. நீங்க என்ன பண்ண, எல்லாரையும் தானே பார்க்கணும். எல்லா தெய்வங்களும் அங்க உட்கார்ந்து இருக்கும் போது இப்படி அங்கேயே போறதுலாம் அந்த கண்ணு பால்ஸ் இப்படியே அப்படியே போயிட்டு வரதான். அது எப்படி இருக்குன்னா மின்னல் போற மாதிரி இருக்கும். அது என்ன ஆச்சாரியாளனுடைய ஒரு திருஷ்டி பாருங்க. விஷதாம் திருஷ்டிச்சடா சஞ்சலா, அது மின்னல் போல இருக்கும் அந்த விஷதாம் திருஷ்டி இல்லையா? அந்த தேவர்களுடைய திருஷ்டியானது எப்படி இருக்கு அப்படின்னா மின்னல போல இருக்கும். அது மட்டும் இல்ல, பக்தானாம் பரிதோஷ, அங்க பக்தர்கள்லாம் அப்படியே ஆனந்த கடல்ல வந்த சிவபக்தர்கள், அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள் நந்தி பிரிங்கி வானராவண சண்டேஷ நந்தி பிரிங்கி எல்லாம் அங்க பார்த்துட்டு இருக்காங்க. மகாவிஷ்ணு உள்பட அம்பாளம். இவர் டான்ஸ் எதுக்காக ஆடுறாரு அங்க பார்த்த அம்பாள் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. அவ்வளவு ப்ளீஸ் பண்றதுக்காக தான் இங்க ஆடிட்டு இருக்காங்க. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா ஆடி இருப்பாருன்னு நீங்க பாருங்க. இப்படி ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது பக்தானாம் பரிதோஷம், எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம், பரிதோஷம் சந்தோஷம், ஆசமந்தா தோஷம் துஷ்டி. அவளுக்கு அப்படி துஷ்டி ரூபேன சம்ஸ்கிருதா இல்லையா அம்பாள், அப்படி எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்தா பரிதோஷம். அந்த பரிதோஷம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்னன்னு தெரியுமோ இல்லையா? பாஷ்பவாரி பரிபூர்ண தோஷனம் மாருதின்னு நம்ம ராமர் பேரை சொன்னாலே ஒரு கண்ட தண்ணி அவருக்கு. பாஷ்பவாரி பரிபூர்ண தோஷம் மாருதின் நமத்த ராட்சசாந்தகம் இல்லையா? அந்த நமக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு கண்ட தண்ணி வந்துடும். இப்படி சிவபெருமானுடைய ஆக்ஷன், அங்க பக்கத்துல அம்பாள் எதிர்க்க உட்கார்ந்து இருக்கா, மகாவிஷ்ணுவானவர் தாளம் போட்டு இருக்காருனாக்க இந்த காட்சியை பார்க்கக்கூடிய யாருக்குதான் வராது? இப்படி பக்தர்களுக்கு எல்லாம் என்னதான் பரிதோஷ பாஷ்பம் அப்படின்னா கண்ணீர், பித்தத்திகி ஆனந்த கண்ணீர் அப்படியே கீழே விழுறது. எப்படி கீழே விழுறதுன்னா திருஷ்டிஹி இல்லையா? அது திருஷ்டிஹி. அப்படி இருக்கும்போது அங்க சிவா மயூரி சிவா, அந்த அம்பாள் எனக்கூடிய பெண் பெண்மையாக சிவா மயூரி எஸ்பின், எந்த மயிலிடத்துல அவளுடைய அட்ராக்ஷனுக்காக அங்க சிவா உட்கார்ந்துருக்காரு இல்லையா? பெண்மையில் உட்கார்ந்துருக்க. அந்த பெண்மையில் எப்படி கருமேகத்தை பார்த்தா டான்ஸ் ஆடுமோ, அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அம்பாளை பார்த்து அவர் என்ன பண்றாரு, என்ன டான்ஸ் ஆடுறாரு. உஜ்வல தாண்டவம். அது எப்படிப்பட்ட தாண்டவம்? அது ஆனந்த தாண்டவம், உஜ்வலமான ஒரு தாண்டவம், பிரகாசமான ஒரு தாண்டவம். அதுக்கு இணை என்ன அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு இணை அதுதான். இந்த சிவபெருமானுடைய டான்ஸுக்கு இணை யாரையாவது சொல்லணும்னு நான் எங்க போறது இல்லையா? சாகரம் சாகரோபமா, சாகரத்துக்கு என்ன உபமா இருக்க முடியும்? சாகரம் தான் இருக்க முடியும். ராமராவணையோர் யுத்தம், ராமராவணையோர் இவ, அதுக்கு உபமா அதுதான் இல்லையா? சிவனுடைய தாண்டவத்துக்கு உபமா சிவதாண்டவம் தான். அது இப்படி சொல்லலாம், வசதியான தாண்டவம், உஜ்வலம், புத்து
மேல் நோக்கி இருக்கிறதுலே இந்த பெஸ்ட் ஜலிக்கிற கூடியதான ஒரு தாண்டவம் அது. இப்படி விஜயத்தே பிரதோஷ காலத்துல நடக்கக்கூடிய அந்த நடனம் தாண்டவமானது இல்லையா, அந்த அபிநயமானது சங்கையெல்லாம் சொல்லக்கூடிய தண்டோரவம் தாண்டவம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னாக்க எல்லா அந்த தாண்டவத்துல எல்லா அபிநயங்களையும் எல்லா சமயங்களையும் காமிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும் இல்லையா. 108 கரணங்கள்லாம் படிக்கணும் அப்படின்லாம் இவ சொல்றா பாருங்க. எத்தனை புத்திர சாதாரண நாட்டிய சாஸ்திரத்திலேயே நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அப்படி பகவானுடைய தாண்டவமானது அப்படி உஜ்வல தாண்டவம் அப்படின்னு பேரு. இப்படி உஜ்வல தாண்டவமாக இருக்கக்கூடிய விஜயத்தே விஜயத்தே இப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாரே என்னுடைய சிவபெருமான், ஆஹா அப்படின்னு ஆச்சாரியால் ரசிக்கிறார். தம் இருக்கக்கூடிய தம் நீலகண்டம் அப்படி இருக்கக்கூடிய அந்த நீலகண்டனான ஸ்ரீகண்டனான அந்த பகவானை பஜே சேவிக்கிறேன். அந்த நீலகண்டனாக இருக்கக்கூடிய மயிலாக இருக்கக்கூடிய சிவா, அங்க பாருங்க வேற ஒரு வேலை பண்ணிருக்காரு, மயூரி சிவா, அந்த அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ற அப்படின்னு அர்த்தம் வருது. சாதாரண மயிலுக்கு நமஸ்காரம் அர்த்தம் வருது. பெண் மயிலாய கேக்கினியா இருக்கக்கூடிய அம்பாளுக்கு நமஸ்காரம்ன்றது இதனால தெரியுது. அங்க விஷ்ணுவானவர் அப்படி அந்த பிரபூத நகத்தை ஒரு பட்டகம்ன்ற வாத்தியத்தை அவருக்கு ஓசம் பண்றாரு. அது எப்படி இருக்கு அப்படின்னா மேகங்களுடைய உருமல் மாதிரி இருக்கு, இடியாக இருக்கு. தேவர்களுடைய பார்வையினுடைய கூர் எப்படி இருக்கு, இன்னலாக இருக்காது. அடியார்களுடைய ஆனந்த கண்ணீர் எப்படி இருக்கு, மழையாக இருக்கு. அந்த பார்வதி தேவி அங்க உட்கார்ந்து அப்படி சதசியமா உட்கார்ந்து தன்னுடைய ஆட்டுக்கார ஆடுறத பார்த்துட்டு இருக்கார். ஆட்டுக்காருக்கு அவளை பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் உற்சாகம் ஜாஸ்தியாருது. அப்படி அவள் உட்கார்ந்து இருக்காங்க. அதுவும் எப்படி இருக்கு, கோடையினுடைய இறுதி காலத்துல சந்தியா காலத்துல மாலை பொழுதுல அந்த நீலகண்டனுடைய நர்த்தனமானது அப்படி இருக்கு இல்லையா. அப்படிங்கிறதை அவரை நினைக்காமல் இருக்க முடியுமா, வணங்காமல் இருக்க முடியுமா? இப்படி சிவபெருமானவர் அபூர்வ நர்த்தனத்தை ஓவியம் மாதிரி இங்க காமிக்கிறார் இல்லையா. இங்க மயிலை உபமானமாக வேற சொல்லியிருக்கார். எப்படி மயில் ஆனது எப்போது மேகமும் மின்னல்லாம் வரும்போது அது ஆடுமோ அதே மாதிரிதான் எல்லாம் இங்க அப்படி இருக்கு. இப்படி விஷ்ணுவனுடைய அந்த வாத்தியம் என்ன, தேவர்களுடைய நோக்கு என்ன, அடியார்களுடைய ஆனந்த கண்ணீர் என்ன, உமாதேவி என்ன, இப்படி எல்லாம் இடி மேகம் மின்னல் மழை எல்லாம் ஒன்னா சேர்ந்து கருப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்படி சேர்ந்த அதுல உலகிலேருந்து சிவபெருமானவர் அப்படி டான்ஸ் ஆடி கொண்டிருக்கிறார் அப்படின்னு. சந்தியா கர்ம தின அத்தியன முடிவு, கிரீஷ்ம காலத்தினுடைய முடிவு அப்படின்னா மழை காலம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு இருக்கும். சம்மர் முடியறது அப்படி. சந்தியா கர்ம தினாத்தியா ஹரிகர ஆகாத பிரபூதானக வானஹா பாரித கர்ஜிதம். பாரிதம்னா மேகத்தினுடைய கர்ஜனை. திவி சதாம் திவிஷத்து பரிஷத்து அப்படின்னாக்க தேவர்களுடைய கூட்டம் அப்படின்னு அர்த்தம். திருஷ்டி சடா பார்வை கூர்மையான பார்வையினுடைய அந்த வேகம் இல்லையா, அந்த கூட்டம் அது எப்படி இருக்கு, மின்னல் சஞ்சலா, சஞ்சலானா மின்னல், மின்னல் மாதிரி இருக்கு. அத பாக்குற இந்த நிறுத்தனத்தை பார்க்கும்போது பக்தானாம் பரிதோஷ, பக்தர்கள் ரொம்ப சந்தோஷத்தோட இருக்கக்கூடியவர்கள். பக்தர்கள் எல்லாம் சிவகணங்கள் எல்லாம் அந்த ஆனந்த பெருக்கு, அந்த ஆனந்த பெருக்கு எப்படி வந்து பாஷ்ப விததி திருஷ்டி, அந்த கண்ணீர் அப்படியே கொற்றது அவளுக்கு. அந்த டான்ஸ பார்க்க 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 அவளுக்கு ஆனந்தத்துல அப்படி மழை மாறி கொட்டுறது. எதிர்க்க வேற யார் உட்கார்ந்து இருக்கா, மயூரி சிவா அம்பிகை எனக்கூடிய பெண்மை உட்கார்ந்து இருக்காரு. உஜ்வல தாண்டவம், எந்த ஈஸ்வரனிடத்துல இந்த பிரகாசமான நர்த்தனம் விஜயத்தே பிரகாசிக்கிறதோ, இப்படி அம்பாள் முன்னாடி டான்ஸ் ஆடுகிறார் தம், அப்படிப்பட்ட அந்த நீலகண்டம் பஜே, அந்த நீலகண்டனை நான் பஜிக்கிறேன் அப்படின்னு 2 ஸ்லோகங்கள் சொன்னார். இதற்கு அடுத்தது ரொம்ப திடீர்னு சீரியஸா போயிட்டாரு. ஆத்யாயாம் அமித தேஜசா, ஆதி குருவாக வந்த
அவருடைய தேஜஸுக்கு இன்ன அளவுலாம் சொல்ல முடியாது. ஸ்ருதி பதைகி எல்லா வேத வாக்கியங்கள் வேதாந்த வாக்கியத்தினால மட்டும்தான் அவரை அடைய முடியும். அப்படிப்பட்ட வித்யானந்தமயாத்மமாக இருக்கக்கூடிய அவரை இல்லையா நாமம் நதிஹி அப்படின்னாரு. அப்படிப்பட்ட இயம் நதிஹி எங்களுடைய இந்த நமஸ்காரம் சம்புவே உங்களுக்குன்னு சொல்ல போற ரொம்ப விசேஷமான அர்த்தங்கள்லாம் இருக்கிறதுனால இதை அடுத்த புதன்கிழமை பார்ப்போம்.